வாழ்க்கையின் எதுவும் இலவசம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு. ஆயினும் எல்லா விலைகளும் பட்டியலில் வருவதில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு. ஆனாலும் அந்த விலை எவ்வளவு, எந்த பொருள் எவ்வளவு மதிப்பு பெறும் என்பதை கணிப்பதே பணம்சார் பொருள்களுக்கான குணாதிசயமாகும். இதில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் உள்ளது. அவற்றை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பாக பெரும்பாலான பொருள்களின் விலை நமக்கு புரிவதில்லை. நமக்கு புரிய வரும் நேரம் பெரும்பாலும் அது கடனாய் நம் முன்னர் வந்து நிற்கும் போதுதான். 0.3 ட்ரில்லியன் டாலர்கள் மதிப்புடன் 2004ஆம் ஆண்டின் மிகப்பெரிய நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு வருடமும் அது முதலாவதாகவோ அல்லது இரண்டாவதாகவோ வரிசையில் வரும். இந்த நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனங்களின் அடையாள சின்னமாகவே இருந்து வருகிறது. பின்னர் அத்தனையும் நொறுங்கி விழுந்து பொடியானது. 2008ஆம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்த நிறுவனத்தின் மொத்த வருவாயில் பாதிக்கும் மேலான வருவாயை கொடுத்து வந்த முதலீட்டு பிரிவு வீழ்ந்து பின்னர் அந்த பிரிவு அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆற்றல் துறைகளில் இந்த நிறுவனத்தின் முயற்சிகள் யாவும் பேரிடராக மாறி பில்லியன் கணக்கில் திவாலாகிவிட்டது. 2007ஆம் ஆண்டில் $40 மதிப்பில் இருந்த இந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 2018இல் $7 வீழ்ந்து விட்டது. 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிறுவனத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி வந்த ஜெஃப் இம்மெல்ட் மீது பழி ஏறியது. அவருடைய ஆளுமை தன்மை, அவர் தொடங்கிய முதலீட்டு முயற்சிகள், பங்குகளுக்கான டிவிடெண்ட் பிரித்த முடிவு, பணியாளர்கள் நீக்கம், படுவீழ்ச்சி அடைந்த பங்கின் மதிப்பு ஆகியவற்றை பற்றி குறை கூறலானார்கள். ஒரு விதத்தில் இதுவும் சரிதான். எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த போது ராஜபோக சுகங்களை அனுபவித்தவர்கள் அனைத்தும் வீழ்ந்து நோகும் போது அதற்கான பொறுப்பை ஏற்றாக வேண்டும் இல்லையா? 2017ஆம் ஆண்டு அவர் பதவியிலிருந்து நீங்கினார். ஜெஃப் இம்மெல்ட் வெளியேறும் போது ஒரு முக்கிய நுட்பமான கருத்தை கூறி சென்றார். அவருடைய வழிமுறைகள் அனைத்தும் தவறானவை என்றும் அவர் எப்படி செய்திருந்த வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்று குறை கூறியவர்களின் வாதத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அவரிடமிருந்து பொறுப்பேற்றவருக்கு சொல்வது போல் எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும், அதை செய்வது நாமாக இல்லாத பட்சத்தில் என்றார். இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும். ஏனென்றால் ஒருவர் களத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் பெரும்பாலும் எதிரே நிற்கும் கும்பலில் உள்ளவர்களின் கண்களுக்கு புலனாவதில்லை. நிறுவனத்தின் பரந்த நிலை காரணமாக தோன்றும் முரண்பட்ட எதிர்பார்ப்புகள், குறுகிய கால முதலீட்டாளர்கள், தணிக்கைகள், தொழிலாளர்கள், சங்கங்கள், வேரூன்றி கிடக்கும் அதிகாரத்துவம் போன்றவற்றை சமாளிப்பது எவ்வளவு எளிதான காரியம் ஆகாது. மேலும் நேராக செயலில் இறங்காவிட்டால் எதிர்வரும் விளைவுகளின் தீவிரத்தை அளவிட முடிவதில்லை. இம்மெல்ட்டிடமிருந்து பொறுப்பேற்றவரும் அடுத்த மாதங்களுக்குள்ளாகவே இது குறித்து அறிந்து கொண்டார். பெரும்பாலானவை கொள்கை அளவில் இருக்கும்போது எளிதாக தெரிந்தாலும் செயலாக்கம் முற்படும் போது கடினமாகின்றன. சில சமயங்களில் இதற்கான காரணமாக அமைவது நம்மீதான அளவுக்கு அதிகமான நம்பிக்கை. பெரும்பான்மையான நேரங்களில் அதற்கான காரணம் வெற்றிக்கான விலையை நம்மால் தீர்மானிக்க இயலாத நிலையே ஆகும். அத்தகைய நிலை அந்த விலையை தரவிடாது நம்மை தடுக்கின்றது. S&P 500 குறியீடு கடந்த 50 ஆண்டுகளில் 2018ஆம் ஆண்டு வரை கூட்டு தொகையால் 119 மடங்கு உயர்ந்துள்ளது. நீங்கள் செய்திருக்க வேண்டியவை எல்லாம் முதலீடு செய்துவிட்டு ஹாயாக உட்கார்ந்திருப்பதுதான். ஆனால் உண்மையில் நீங்கள் ஈடுபடாத போது மட்டுமே முதலீடு வெற்றிகரமாக தெரியும். பங்குகளை நீண்ட காலத்துக்கு வைத்திருங்கள் என்பதை நீங்கள் கேட்பீர்கள். அது நல்ல ஆலோசனையும் தான். ஆனால் பங்கு சந்தை விழும்போது எப்படி நீண்ட காலம் பங்குகளை காப்பாற்றுவது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மற்றவை போலவே வெற்றிகரமாக முதலீடு செய்வதற்கும் ஒரு விலை உள்ளது. ஆனால் அதன் மதிப்பு பணத்தால் அறியப்படுவதில்லை. அதன் நிலையற்ற தன்மை அச்சம், சந்தேகம், வருத்தம் போன்றவற்றை கொன்றது. நேருக்கு நேர் எதிர்கொள்ளாதவரை இவை அனைத்தையும் நீங்கள் மிக எளிதாக புறந்தள்ளலாம். முதலீட்டுக்கும் ஒரு விலை உள்ளது என்பதை நாம் உணராத நிலையில்தான் கையில் எதுவுமே இல்லாது எதையோ நீங்கள் பெற விழைகிறீர்கள். அது கடைகளில் திருடுவது போன்றது. எப்போதுமே நடக்காத ஒன்று. உங்களுக்கு ஒரு புதிய கார் வேண்டும் என்று கொள்வோம். புதிய கார் விலை $30,000. உங்களிடம் 3 வழிகள் உள்ளன. $30,000 செலவழிக்கலாம், ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பழைய கார் ஒன்றை பார்க்கலாம், அல்லது திருடலாம். இந்த உதாரணத்தில் 91% 3வது வழியை தேர்வு செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் திருடுவதால் வரும் விளைவுகளை பயங்கரமானவை. ஆனால் உங்கள் ஓய்வு திட்டமாக அடுத்த 30 ஆண்டுகளில் 11% ஆண்டு வருவாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விளைகிறீர்கள் என்று கொள்வோம். அத்தகைய பரிசு நீங்கள் விலை கொடுக்காமல் கிடைத்து விடுமா என்ன? கண்டிப்பாக இல்லை. உலகம் எப்போதுமே அத்தகைய நிலையில் சாதகமாக இருப்பதில்லை. ஏதோ ஒரு விலை அதோடு சேர்த்து உள்ளது. கண்டிப்பாக நாம் செலுத்தியே ஆக வேண்டும். இந்த விஷயத்தில் சந்தையிடமிருந்து எப்போதுமே ஒரு விதமான குத்தல் இருந்து கொண்டே இருக்கும். பெருத்த வருவாயை தந்துவிட்டு மிக குறுகிய அவகாசத்தில் நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் வழித்தெடுத்துக் கொள்ளும்
ஈவுத்தொகை கூட திரும்பி செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 1915 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை ஆண்டொன்றுக்கு 11% திருப்பி தந்துள்ளது. ஆயினும் அந்த காலகட்டத்தில் வெற்றிகரமான அந்த விலை மிகவும் அதிகமானது. கீழ்கண்ட படத்தில் கடந்த மிக வதியாக மதிப்பிட விட எப்போதெல்லாம் குறைந்தது 7% குறைவாகவே உள்ளது. அந்த ஆண்டுகள் பழுப்பு நிற கோடுகளால் குறிப்பிடப்பட்டுள்ளன. முந்தைய ஆயுள் உச்சத்திலிருந்து 5% அதிகமுள்ளவை உள்ளன. ஜோன்ஸ் தொழில் பிரிவு சராசரி இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுவே சந்தை வருமானத்திற்காக நாம் கொடுக்கும் விலையாகும். சேவை கட்டணம் ஒப்புக்கொள்வதற்கான விலை, அது நம்மை வெகுவாக காயப்படுத்துகிறது. மற்ற பொருட்களைப் போலவே வருவாய் அதிகமானால் கொடுக்கும் விலையும் அதிகமாகத்தான் இருக்கும். 2002 ஆண்டிலிருந்து 2018 ஆண்டு வரை நெட்ஃபிளிக்ஸ் பங்கு 35,000% திருப்பி தந்துள்ளது. இருந்தும் அதற்கு முன்னர் இருந்த மிக அதிக மதிப்பிலிருந்து 94% நாட்கள் குறைவாகவே வர்த்தகம் நடந்துள்ளது. இதுதான் முக்கியமான செய்தியாகும். உங்கள் காரை போன்றே உங்களிடம் சில வழிகள் உள்ளன. நிலையற்ற தன்மையும் எழுச்சியையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான விலையை தரலாம். இல்லை என்றால் வேறேதேனும் நிலை சொத்தை தேர்வு செய்து பழைய கார் வாங்குவது போன்று அதில் உங்கள் முதலீட்டை செய்திருக்கலாம். அல்லது காரை திருடுவது போன்று இதை செய்யலாம். நிலையற்ற தன்மையை புறக்கணித்து விட்டு வரும் வருவாயை மட்டும் கணக்கில் கொள்ளலாம். முதலீடு செய்யும் பெரும்பாலானவர் அந்த 3வது முறையைத்தான் பின்பற்றுகின்றனர். நல்ல நடத்தையுடனும் அரசின் விதிகளை மதிப்பவருமாய் இருந்தாலும் காரை திருடுபவர் போன்று விலையே கொடுக்காமல் சில புரட்டு வேலைகளையும் திட்டங்களையும் கொண்டு பணம் ஈட்ட விழைகிறார்கள். வாங்கியும் விற்றும் வர்த்தகம் செய்கிறார்கள். அடுத்த சரிவு வருவதற்கு முன்னர் தன்னுடைய பங்குகளை விற்க முனைகிறார்கள். அடுத்த உயர்வு வருவதற்கு முன்னர் வாங்கவும் விழைகிறார்கள். மிக குறைந்த அளவு அனுபவம் உடைய முதலீட்டாளர்களும் சந்தையில் நிலையற்ற தன்மை என்பது சகஜமானது என்பதை அறிவார்கள். இருந்தாலும் பெரும்பாலானோர் அடுத்த தர்க்க ரீதியான முனைவை எடுக்கிறார்கள். அது நிலையற்ற தன்மையை புறக்கணிக்கும் நிலை. விலையை தராமலேயே விளைவுகளை எதிர்பார்க்கும் அவர்களுக்கு தெய்வங்களும் துணை போவதில்லை. சில கார் திருடர்கள் வேண்டுமானால் பிடிபடாமல் போகலாம். ஆனால் பெரும்பான்மையான திருடர்கள் கைதாகி சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். முதலீட்டிலும் அவ்வாறேதான். மார்னிங் ஸ்டோர் ஒரு முறை குறிப்பிட்ட பரஸ்பர நிதி திட்டங்களின் வளர்ச்சியை ஆய்ந்தது. அது பங்குகளிலும் பத்திரங்களிலும் மாறி மாறி சாதகமான நேரங்களில் முதலீடு செய்யும் திட்டம். அதன் மூலம் சந்தையின் வருவாயை மிக குறைந்த இடர்களுடன் அதிகரிக்க திட்டமிட்டது. இவர்கள் விலை கொடுக்காமல் வருவாய் அடைய முயன்றார்கள். அந்த ஆய்வு 2010 ஆண்டின் மத்தியிலிருந்து 2011 ஆண்டின் இறுதி வரை மேற்கொள்ளப்பட்டது. அப்போதுதான் அமெரிக்க பங்குச்சந்தை மிகுந்த வீழ்ச்சிக்குள்ளாகி மந்த நிலையை அடையும் காலம். S&P 500 குறியீடு மேலும் 20% இருந்தது. எதிர்பார்க்கப்பட்ட தருணம். அது அவர்களுக்கான பேரொளி காலம். அந்த தருவாயில் மார்னிங் ஸ்டாரின் கணக்கின்படி மொத்தம் 112 பரஸ்பர நிதிகள் இருந்தன. அவற்றுள் 9 மட்டுமே 60-40 பங்கு பத்திர விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டு இடர்கள் குறைந்திருந்தன. நிதிகள் 25% நிதிகளும் குறைந்த மதிப்புடையவனாக இருந்தன. மார்னிங் ஸ்டார் தன்னுடைய செய்தியில் சில விலங்குகள் நீங்களாக வருவாய் குறைவான அதீத நிலைத்தன்மையற்ற சரியும் இடர்களை சார்ந்த நிதிகளாகவே உள்ளன என்று வெளியிட்டது. தனிப்பட்ட முதலீட்டாளர்களும் இதே போன்று தங்களுடைய முதலீடுகளும் செய்ய ஆரம்பித்தார்கள். மார்னிங் ஸ்டார் செய்தியின்படி சராசரி பரஸ்பர நிதி முதலீட்டாளர்கள் ஆண்டொன்றுக்கு 0.5% முதலீடுகளை தவிர்த்தார்கள். அதன் விளைவாக வங்கி இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டிய நிதிகள் விற்று வாங்கும் வர்த்தகத்திற்கு உள்ளாயினர். முரண் என்னவென்றால் விலை கொடுப்பதை தவிர்க்க நிலை முதலீட்டாளர்கள் இருவிலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலையாற்று. மீண்டும் ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் உதாரணத்துக்கு வருவோம். அதன் பல்வேறு தோல்விகளுள் ஒன்று ஜெக் வெட்ஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தபோது ஆரம்பமானது. நிறுவனத்தின் பங்கு வருவாய் வால் ஸ்ட்ரீட் செய்யும் அனுமானத்தை விட அதிகம் வரும்படியாக செய்வதில் பெயர் போனவர் ஆவார். அவர் அந்த சூட்சுமத்தின் ஆசான். வால் ஸ்ட்ரீட் நிறுவனத்தின் பங்கு வருவாயை ஒரு பங்குக்கு $0.25 என்று அனுமதித்தால் வணிக நிலை எப்படி என்றாலும் பொருளாதார நிலை எதுவாகினும் ஜேக் வெட்ஸ் அந்த மதிப்பு $0.26 வரும்படியாக அமைப்பார். கணக்குகளை இப்படியும் அப்படியுமாக சரி செய்து அத்தகைய எண்ணை அவர் வரவைப்பார். பெரும்பாலும் வரும் காலாண்டுகளின் வருவாயை பயன்படுத்தி தனக்கு வேண்டியபடி அதனை மாற்றி அமைத்துக் கொள்வார். போர்ப்ஸ் அது குறித்து பல உதாரணங்களிலிருந்து ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் தொடர்ந்து 2 வருடங்களாக பயன்பாட்டாளர்களுக்கு விற்காது பெயரிடப்படாத பொருளாதார கூட்டாளிகளுக்கு ரயில் என்ஜின்களை விற்றுள்ளது. அதன் மூலம் எழும் இடர்களின் மொத்த விளைவுகளுக்கும் அந்த நிறுவனமே பொறுப்பாகிறது. வெட்ஸ் இதை என்றுமே மறுத்ததில்லை. அவர் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த கட் என்னும் தன்னுடைய நூலில் இது குறித்து எவ்வாறு எழுதியுள்ளார். வணிக தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் நடந்த இதற்கு எதிர் செயலாக மேற்கொண்ட நடவடிக்கை இந்த நிறுவனத்தில் எப்போதும் நடக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றியதுதான். அந்த காலாண்டின் கணக்குகள் முடிந்திருந்தாலும் வருவாயில் இருந்த இலக்கை தொடர் பல எங்களுக்கு உதவ தயாராக இருந்தனர். சிலர் தங்கள் வர்த்தகத்தை விட $10 மில்லியன் $20 மில்லியன் ஏன் 30 கூட
அதிகம் தர தயாராக இருந்தது ஆச்சரியம். இதன் மூலம் வால்ஸ் தலைமை பொறுப்பேற்று இருந்தவரை பங்குதாரர்கள் விலை தர வேண்டிய கட்டாயமில்லை. அவர்களை பொறுத்தமட்டில் பங்குகளுக்கு மதிப்பு கணிக்கக்கூடியதாகவும் நிலையானதாகவும் இருந்தது. அதன் மூலம் எவ்விதமான நிலையற்ற ஆச்சரியங்களை எழச் செய்யாது அந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே வந்தது. எப்போதும் நடப்பதைப் போல பின்னர் அந்த மசோதா வந்தது. ஏறக்குறைய 10 ஆண்டு காலத்துக்கு கணக்கின் மூலம் மறைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய இழப்பை அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் எதிர்கொள்ள ஆரம்பித்தார்கள். வெல்ஸ் தலைமையின் கீழ் அவர்கள் கண்ட ஒன்றை பென்னி லாபங்கள் எல்லாம் இப்போது டைம் அளவு நஷ்டமாக நிலவுகிறது. இதை போன்றே மிகவும் விபரீதமான மற்றொரு உதாரணம் உள்ளது. அது பிரெடிக் ஃபென்னி மே அடமான நிறுவனம் பற்றியது. 2000ஆம் ஆண்டு வாக்கில் $1 பில்லியன் மதிப்பை குறைத்து மதிப்பிட்டதாக கூறப்பட்டது. அதற்கான காரணம் அந்த காலாண்டின் வருவாயை அடித்து வரும் காலாண்டுகளின் விரவச் செய்ததே அது. அதன் மூலம் பங்குதாரர்கள் வளர்ச்சியை கட்டுவதாகவும் கணிக்கக்கூடியதாகவும் ஒரு மாயை உருவாக்குகிறது. விலை கொடுக்காதற்கு ஏற்பட்ட மாயை இது. கேள்வி இதுதான்: தங்களுடைய காருக்காகவும் வீட்டுக்காகவும் உணவுக்காகவும் விடுமுறை பயணங்களுக்காகவும் விலை கொடுக்க தயங்காத மக்கள் நல்ல முதலீட்டு முறைகளுக்கு மட்டும் விலை கொடுப்பதை ஏன் அவ்வளவு கடுமையாக நிராகரிக்கிறார்கள்? அதற்கான எளிய விடை இதுதான்: முதலீட்டுக்கான விலையில் ஆதாயம் உடனே வெளியில் தெரிவதில்லை, விலைக்கான அட்டை தெரிவதில்லை. அதனால் விலைக்கான ரசீது வரும்போது அது ஒரு நல்ல திட்டத்துக்கான விலை என்பதை மனம் ஏற்க மறுக்கிறது. அது ஏதோ செய்யக்கூடாது என அபராதம் போன்று தெரிகிறது. பொதுவாக மக்கள் கட்டணங்களை கட்டினாலும் அபராதங்களிலிருந்து விலகி இருக்கவே பார்ப்பார்கள். நீங்கள் முன்னதாகவே முடிவு செய்த அபராதங்களிலிருந்து விலகி இருக்கவே பார்ப்பீர்கள். சாலை விதிகளும் வருமான வரிகளும் குறித்து நீங்கள் ஏதேனும் தவறாக செய்தால் உடனடியாக அபராதம் விதிக்கப்படுகிறது. தங்கள் சேமிப்பு குறையும் போதோ அல்லது அத்தகைய குறைவை அபராதம் என்று காணும் போதோ எல்லோருக்கும் இயல்பாக உடனடியாக பதிலாக அமைவது அதற்கான எதிர்கால அபராதங்களை தவிர்ப்பதே ஆகும். இது மிக சாதாரணமாக தான் தெரியலாம். ஆனால் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்பட்டு அதற்காக நாம் கொடுக்க வேண்டிய கட்டணமே தவிர அது அபராதம் ஆகாது என்னும் கோணத்திலான பார்வையே முக்கியமானது. அது உங்களை மிக நீண்ட காலத்துக்கு நிலைக்க செய்து உங்கள் முதலீடுகளிலிருந்து வருவாயை பெற வழி செய்யும். சில முதலீட்டாளர்கள் அந்த மனநிலையில் இருக்கலாம். என் சேமிப்பிலிருந்து 20% நான் இழக்கிறேன் என்றாலும் பரவாயில்லை. இது புதிதாக முதலீடு செய்பவர்களுக்கு 2 மடங்கு உண்மையானதாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் 20% சரிவை கண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளை கட்டணமாக பார்த்தால் விஷயம் வேறு விதமாய் புலப்படும். டிஸ்னிலேண்ட் நுழைவு கட்டணத்தின் மதிப்பு $100 என்றாலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் முழு நாள் அனுபவிக்கும் அந்த கேளிக்கையை மறக்க மாட்டீர்கள். கடந்த ஆண்டில் ஏறக்குறைய 18 மில்லியன் மக்கள் இந்த நுழைவு கட்டணம் அந்த மதிப்பு உடையதுதான் என்று உணர்ந்தனர். வெகு சிலரே அந்த $100 கட்டணம் என்பதை தண்டனையாகவோ அல்லது அபராதமாகவோ பார்த்தனர். அதை எழுந்து எதை பெறுகிறீர்கள் என்று நீங்கள் உணர்வதன் மூலம் நீங்கள் வாங்கும் பொருளின் மதிப்பு அமைகிறது. முதலீட்டிலும் அப்படித்தான். சந்தையின் ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு வகையான கட்டணமே. அது அபராதம் ஆகாது. சந்தையின் வருவாய் என்பது எப்போது விலையில்லாமல் கிடைத்தது இல்லை, கிடைக்கப் போவதும் இல்லை. டிஸ்னிலாண்டில் அந்த கட்டணத்தை செலுத்தியாக வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது போன்று பங்குச்சந்தையிலும் அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. நீங்கள் உங்கள் இடத்தில் நடக்கும்போது நிகழ்ச்சிகளுக்கு போகலாம். அங்கே கட்டணம் வெறும் $10 இருக்கலாம், அல்லது விலை ஏதும் தராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் உங்கள் நேரத்தை நன்றாகத்தான் செலவழிக்கப் போகிறீர்கள். ஆனாலும் பொதுவாக எவ்வளவு செலவழிக்கிறீர்களோ அதற்கு தகுந்தபடி உங்களுக்கு கிடைக்கும். சந்தையும் அதை போன்றுதான். ஏற்றத்தாழ்வின் நிலையற்ற தன்மை இவற்றுக்கான கட்டணம் விளைவுகளை பெறுவதற்கான விலையே ஆகும். அதிலிருந்து வரும் வருவாய் கையில் இருக்கும் பணம் அல்லது பத்திரங்களிலிருந்து வருவதை காட்டிலும் அதிகமானதே. சந்தைக்கான கட்டணம் மதிப்புமிக்கது என்பதை உணர்தலே செல்வத்திற்கான வழிமுறையாகும். ஏற்றத்தாழ்வின் நிலையற்ற தன்மை ஆகியவற்றை முறையாக சமாளிக்க உதவும் ஒரே வழி அதோடு மல்லுக்கு நிற்பது அல்ல, அது விளைவுகளை பெறுவதற்கான கட்டணம் என்பதை உணர்தலே ஆகும். அது நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சில நேரங்களில் டிஸ்னிலேண்டின் மழையும் பெய்யத்தான் செய்கிறது. நுழைவு கட்டணத்தை அபராதம் என்று நினைத்தால் அந்த ஜாலத்தை என்றுமே நீங்கள் அனுபவிக்க இயலாது. அதற்கான விலையை கண்டுபிடிங்கள், பின்னர் அதை செலுத்துங்கள்.